Hello guys, welcome to Viona Talkies. இன்னைக்கு நம்ம பார்க்க போற வீடியோ என்னன்னா டிவி நகர் ஐனாவரத்துல நடந்த மாதா கோயில் திருவிழா பத்தி பார்க்க போறோம். இது ஆக்சுவலா யூசுவலா நடக்கிற திருவிழா மாதிரிலாம் இருக்காது. இந்த ஏரியால செம கிராண்டா இருக்குங்க. இதை பத்தி சொல்லணும்னா இது இயர்லி ஒன்ஸ் செப்டம்பர் மந்த் நடக்கும். 10 நாள் திருவிழா. இது ஆக்சுவலா இந்த முதல் நாள் வந்து கொடியேற்றத்தோட ஆரம்பிக்கும். அதுக்கப்புறம் 9வது நாள் நவநாள் அன்னைக்கு வந்து தேர் பவனி வரும். கடைசி நாள் வந்து கொடி இறக்கத்தோடு முடிப்பாங்க. இன்பிட்வீனில் வந்து ஃபேமிலி மெம்பர்ஸ் எல்லாருமே கேதர் ஆகி இருப்பாங்க. அந்த என்ஜாய்மெண்ட்டே செமையாக இருக்குங்க. ஸோ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். முன்னாடி எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், மற்றவங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள். நம்முடைய அன்னை வேளாங்கண்ணி திருவள்ளுவர் நகரில் வீட்டிருக்கின்ற அன்னை வேளாங்கண்ணியிலே 50வது ஆண்டு பெருவிழாவை இன்று மிகவும் கோலாகலமாக நாம் கொண்டாடி கொண்டிருக்கின்றோம். இதோ அந்த அன்னை இந்த திருநீரிலே பவனி வந்து நாம் வாடுகின்ற இடங்களெல்லாம் நம்மை ஆசீர்வதிக்கவும் அருள் பாலிக்கவும் இதோ நம்முடைய வருகை புரியிருக்கின்றார். எனவே இந்த அருள் மிகுந்த நேரம் ஆசீர்வாதத்து நேரம் இந்த நாள் ஆண்டவரால் நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கின்ற அற்புதமான நாள். ஆண்டவருடைய அருளை அன்னைமரியாதை வழியாக பெற்று வருகின்ற நாளாக இந்த நாள் இருக்கிறது. எனவே இந்த தேவனை புனிதப்படுத்தி ஆசீர்வதிக்க நம்முடைய அன்பிற்கும் பாசத்திற்கும் உயர்மதிப்பிற்குரிய சென்னை சபை மாநில தலைவர் பேரருள் திரு முனைவர் சால்போசு அவர்களை அன்புடன் அழைக்கின்றேன். அனைவரும் அமைதியாக இருந்து ஜெபத்திலே பங்கெடுக்க வேண்டும் என்று கேட்டுக்கொள்கின்றேன். ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவின் அருளும் தூயாவின் நட்புறவும் இவ்விழாவை சிறப்பிக்கும் உங்கள் அனைவரோடும் இருப்பதாக. எல்லாம் விண்ணகத்தையே நீ படைத்த அண்டங்கள் போர்கள் யாவும் நீ குறித்துள்ள எல்லைக்குள் வளர்ந்து உம்மை போற்றி புகழ்கின்றன. இதோ இன்று நாங்கள் உன் திருமகன் எங்கள் தாய் வேளாங்கண்ணி வழியாக எங்கள் புகழ் அஞ்சிய நன்றி உணர்வோடும் பெருமகிழ்வோடும் ஒரு செலுத்துகின்றோம். நாம் விண்ணக திருப்பயணிகள் என்பதை திருப்பவனி எங்களுக்கு நினைவுபடுத்தி என்றுமை நோக்கி வண்ணமாக நாங்கள் பயணம் செய்ய எங்களுக்கு உதவுவதாக எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக நாங்கள் காணுகின்றோம். விண்ணுலகில் இருக்கிற எங்கள் தந்தையே, மிகவும் அன்புக்குரியவர்களுக்கு இந்த நாளை சிறப்புடையதாகவும் அந்த பாதுகாப்பு கொடுப்பதற்காகவும் நம்முடைய வருகை புரிந்திருக்கின்ற முத்துக்குமார் அவர்களை அன்போடு அழைக்கின்றேன். அவர்களுக்கு நம்முடைய ஆலயத்தின் சார்பாக இந்தாந்த நன்றியை நான் தெரிவித்துக் கொள்கின்றேன். காவல் நிலையத்தினுடைய இன்ஸ்பெக்டர் திரு சிவகுமார் அவர்களுக்கு நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். அவரோடு இணைந்து வந்திருக்கிற அனைத்து காவல்துறை நண்பர்களுக்கும் நன்றியை தெரிவிப்பதாக இன்ஸ்பெக்டர் சிவகுமார் அவர்களுக்கு மரியாதை செலுத்தப்படுகிறது. ஐனாவரம் இன்ஸ்பெக்டர்
திருமதி சுஜாதா அவர்களுக்கு அனைவரின் சார்பாக நெஞ்சார்ந்த நன்றியையும் பாராட்டையும் தெரிவிக்கின்றோம். அவர்கள் செய்கின்ற சேவைக்காகவும் நாளில் நமக்கு கொடுக்கின்ற ஒத்துழைப்புக்காக செலுத்தி அனைவரின் சார்பாக அவருக்கு இந்த பொன்னாட்டை அறிவித்து நம்முடைய நன்றியை தெரிவிக்கின்றோம். இதோ நம்முடைய ஆலயத்தின் 50வது ஆண்டு பெருவிழாவை கொண்டாடி கொண்டிருக்கின்ற இந்த மகிழ்ச்சியான நேரத்திலே இதோ அந்த அன்னையானவர் நம்முடைய வீதிகளிலே வலம் வந்து இந்த பகுதியிலே வசிக்கின்ற அனைத்து மக்களுக்கும் அருளை வாரி வழங்குவதற்காகவும் நோயின்றவர்களுக்கு நலம் கொடுப்பதற்காகவும் எங்களுடைய தொழிலை நாங்கள் வளர்ச்சி காணவும் எங்களுடைய குடும்பங்களிலே அமைதியை கண்டுபிடிக்கவும் இதோ படிக்கின்ற பிள்ளைகள் அறிவிலும் ஞானத்திலும் சிறந்து விளங்க வேண்டும் என்றும் எல்லா விதமான அருள் வரங்களையும் ஆசீர்வாதங்களையும் பொழிவதற்காகவும் மக்களுடைய தேவைகளை எல்லாம் நிறைவு செய்து நம் திருமகன் இயேசுவிடமிருந்து அனைத்து அருள் வரங்களையும் பெற்றுக் கொடுப்பதற்காக இதோ வேளாங்கண்ணியிலே நமக்காக காட்சி கொடுத்த அன்னை மரியாள் இதோ இந்த திருவள்ளுவர் நகரிலே 50 ஆண்டுகளாக பெற்றிருந்து இதோ இந்த அனைத்து மக்களையும் ஒன்று சேர்த்து ஒவ்வொரு ஆண்டும் இந்த விழாவை பெருவிழாவாக கொண்டாடுவதற்கு அருள் பொழிந்து கொண்டிருக்கின்ற அன்னை இந்த 50வது ஆண்டிலே அனைவருக்கும் அருளை வாரி வழங்குவதற்காக நம்முடைய வருகை புரிகின்றார். அவரை நாம் வரவேற்போம். அன்னை மரியாளுக்கு நாம் மரியாதை செலுத்துவோம். அவருக்கு வணக்கம் செலுத்துவோம். அவருக்கு செலுத்துகின்ற மரியாதை வணக்கமெல்லாம் ஆண்டவருக்கே செலுத்துகின்ற வணக்கமாக அமைந்து அவரிடமிருந்து நமக்கு அருள் வரங்களையும் ஆசீர்வாதங்களையும் பெற்றுத்தர நம்பிக்கையோடு அவருடைய பாதத்திலே நம் ஒவ்வொருவரையும் நம்முடைய குடும்பங்களையும் நம்முடைய தேவைகளையும் அர்ப்பணித்து ஜெபிப்போம். தொடர்ந்து இந்த அன்னை மகிழ்ச்சி அடைந்து இந்த பகுதியிலே வசிக்கின்ற அனைவருக்கும் அருளை நிறைவாக அபரிமிதமாக வாரி வழங்குகின்ற நபராக இருக்க வேண்டும் என்று நம்மளிடத்திலே நம்மை அர்ப்பணித்து ஜெபிப்போம். அன்னை மரியே, எங்களை மக்களே காணிக்கையாக்குகின்றோம். எங்கள் அனைவரையும் ஆசீர்வதித்தருளும். நாங்கள் மேற்கொள்ளுகின்ற தீர் பவனியிலே எங்களோடு இருந்து எங்களுக்கு எல்லா விதமான அருளையும் பொழிய வேண்டும் என்று நம்மிடத்தில் ஜெபிக்கின்றோம்.
கருணையின் தாயே எங்கள் வாசலி மாமா
வாழ்க்கையின் பேரரசி வலுவில்லா மாதரசி கால வேளையிலே அம்மா உன் கருணையாலே அகால வேளையிலே அம்மா உன் கருணையாலே பொல்லாத கூலியின் தொல்லைகள் நீங்கிட வல்ல உன் மகனிடம் அல்லலும் தோன்றுதன்றோ எல்லோரும் விரும்பிடும் நல்லதொரு அமைதியை சொல்லாமல் அளித்திடுவாய் அலையொளிர் அருணனை அணிந்திடுமா மணிமுடி மாமரியே அலையொளிர் அருணனை அணிந்திடுமா மணிமுடி மாமரியே அன்னையாய் அருளமுதாய் நல்லாசானாய் அருமருந்தாய் விண்ணவர்க்கரசியாய் மண்ணில் உயிர்க்கெல்லாம் மாதாவாய் மாசிலா கன்னியாய் கர்த்தனை இந்த தவமே தவத்தின் ஒரு பயனே என் தாயான அம்மா தாயான அம்மா வண்ண வண்ண லீலி மலர் அன்னை மரினியே ஆரோக்கியத்தாயே கண்ணல் சுவை தேனமுதே கன்னி மரியாயே கன்னி மரியாயே வண்ண வண்ண லீலி மலர் அன்னை மரினியே ஆரோக்கியத்தாயே கண்ணல் சுவை தேனமுதே கன்னி மரியாயே கன்னி மரியாயே தன்னை இந்த புவிக்களித்த இறைவன் திருமகன் உன்னை தாயாக ஆசி தந்தான் தான் பிறக்கும் முன்னே தன்னை இந்த புவிக்களித்த இறைவன் திருமகன் உன்னை தாயாக ஆசி தந்தான் தான் பிறக்கும் முன்னே வண்ண வண்ண லீலி மலர் அன்னை மரினியே ஆரோக்கியத்தாயே கண்ணல் சுவை தேனமுதே கன்னி மரியாயே கன்னி மரியாயே
தித்திக்கும் கருணை வெள்ளம் அள்ள அள்ள குறையாத ஆழியம்மா உந்தன் உள்ளம் தெள்ளுதமிழ் காவியமாய் தித்திக்கும் கருணை வெள்ளம் வள்ளலம்மா எங்களையே வாழ வைக்கும் தாயம்மா எல்லையில்லா பேரின்பத்தின் எழில் வாசல் திருவிளக்கே வள்ளலம்மா எங்களையே வாழ வைக்கும் தாயம்மா எல்லையில்லா பேரின்பத்தின் எழில் வாசல் திருவிளக்கே வண்ண வண்ண லீலி மலர் அன்னை மரினியே ஆரோக்கிய தாயே கண்ணல் சுவை தேனமுதே கன்னிமரியாயே கன்னிமரியாயே அருள் நிறைந்த மரியே வாழ்க, ஆண்டவர் உடனே உங்களுக்கு ஆசி. உடைய திருவயிற்றின் கனியாகிய இயேசு ஆசீர்வதிக்கப்பட்டவரே, இந்த கன்னியே தாயே, அருள் நிறைந்த மரியே வாழ்க, ஆண்டவர் உடனே உங்களுக்கு ஆசி. உடைய திருவயிற்றின் கனியாகிய இயேசு ஆசீர்வதிக்கப்பட்டவரே, இந்த மரியே தாயே, தந்தைக்கும் மகனுக்கும் தூய ஆவியாருக்கும் ஆட்சி உண்டாவதாக. இயேசுவில் அன்புக்குரியவர்களே, ஆண்டவரை எனது உள்ளம் போற்றி பெருமைப்படுத்துகின்றது. ஏனெனில் மீட்பராம் கடவுள் எனக்கு அரும்பெரும் செயல்கள் செய்துள்ளார் என்று சொன்ன அன்னை மரியாளைப் போல நாங்களும் இன்று மிகுந்த மகிழ்ச்சியோடும் நன்றியோடும் இறைவனுக்கு நன்றி செலுத்துகின்றோம். அன்னை மரியாளுடைய பாதுகாவலிலே இந்த திருவள்ளுவர் நகர் இறை மக்களையும் இந்த பகுதியிலே வசிக்கின்ற அனைத்து மக்களையும் அன்னை 50 ஆண்டுகளாக பாதுகாத்து வந்ததற்காக நன்றி செலுத்தி இந்த 50வது ஆண்டு பெருவிழாவை நிறைவுக்கு கொண்டு வருகின்றோம். எனவே இந்த அன்னை தொடர்ந்து இந்த பகுதியிலே வசிக்கின்ற அனைவருக்கும் அருள் மழை பொழிந்து அனைவரையும் தன் அன்பு கரத்தால் ஆசீர்வதித்து தன் போர்வை நிழலில் வைத்து இவளை பாதுகாத்து வழிநடத்துவாராக. தொடர்ந்து இந்த பகுதியிலே வசிக்கின்ற அனைத்து மக்களுக்கும் அவள்
அருளை பொழிந்து அன்பிலும் அமைதியிலும் மகிழ்ச்சியிலும் சமாதானத்திலும் அவளை வாழச் செய்வாராக. இந்த 50வது ஆண்டு பொன்விழாவை சிறப்புடையதாக்க உழைத்த அனைத்து நல்ல உள்ளங்களையும் நன்றியோடு நினைவு கூறுகின்றோம். இந்த விழா மிகச் சிறப்பாக நடைபெற்று முடிந்திருக்கின்றது. உண்மையிலேயே அதற்காக மகிழ்கின்றோம். எனவே இந்த பங்கிலே பணி செய்கின்ற அருள் தந்தையர்கள், பங்கு பேரவையினர், பங்கு மக்கள் அனைவரின் சார்பாக இதற்காக உழைத்த அனைத்து நல்ல உள்ளங்களுக்கும் அவருடைய தியாக உணர்வுக்கும் அவள் செய்த அருமையான பணிகளுக்காகவும் என் நன்றியை தெரிவித்துக் கொள்ளுகின்றேன். இறைவன் அவர்களை நிறைவாக ஆசீர்வதித்து அன்னை மரியாளின் அருட்கரத்தால் அவளை தொடர்ந்து கரம் பிடித்து காத்து வழிநடத்துவாராக. மரியே வாழ்க. அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே, இயேசுவிலும் அன்னை ஆரோக்கிய தாயின் நம்பிக்கை வைத்து இந்த டிவி நகரில் அமைந்திருக்கிற அன்னை வேளாங்கண்ணி ஆலயத்தினுடைய பொன்விழாவை சீரும் சிறப்புமாக சிறப்பித்த பங்கு தந்தையர் அவர்களை நான் பாராட்டுகிறேன். அவர்களோடு இணைந்து இந்த டிவி நகரில் இருக்கிற அனைத்து பொறுப்பாளர்கள், அன்பிய தலைவர்கள், அனைத்து இறை மக்களும் முழு விசுவாசத்தோடும் நம்பிக்கையோடும் ஆரோக்கிய தாய்க்கு நன்றி செலுத்தும் வகையிலே, வேளாங்கண்ணி தாய்க்கு நன்றி செலுத்தும் வகையிலே அவருடைய பராமரிப்பையும் பரிந்துரையும் எண்ணி பார்த்து நன்றி பெருக்கோடு இந்த பொன் விழாவை சிறப்பித்திருக்கின்றார்கள். அவர்களை நான் மனப்பூர்வமாக பாராட்டுகிறேன். இதற்காக நீங்கள் கொடுத்த ஒவ்வொரு முயற்சியும் ஒவ்வொரு பங்களிப்பும் உங்களுக்கு நிறைவாக பண்படமங்காக அன்னையாம் கன்னிமரியால் ஆசீர்வாதமாக கொடுப்பாள். ஆகவே நீங்கள் தொடர்ந்து இந்த விசுவாசத்திலே பயணிக்கவும் அன்னையின் பரிந்து நிறைவாக நீங்கள் பெறவும் நான் ஜெபிக்கிறேன். உங்கள் அனைவரையும் பாராட்டுகிறேன், வாழ்த்துகிறேன். தொடர்ந்து உங்களை இறைவன் ஆசீர்வதிப்பார். அன்னை வேளாங்கண்ணி தாய் வழிநடத்துவாள். ஆகவே அனைவருக்கும், இந்த பொறுப்பாளர்கள், இறைமக்கள், டிவி நகர் மக்கள் அனைவருக்கும் நான் என்னுடைய மனமார்ந்த நன்றியையும் பாராட்டுதல்களையும் சொல்லிக் கொள்ளுகிறேன். மரியே வாழ்க. ஆண்டவர் உங்களை தொடர்ந்து ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.